என்னதான் கட்டுவேன்னு என் புருஷன் ஒத்த கால்ல நின்னாரு. சத்தியமாங்க, ஜஸ்ட் 6 months தான் ஆகுது கல்யாணம் ஆகி. 6 மாசத்துல இப்ப சொல்றாரு வெட்டுனா ஒன்னதான் வெட்டுவேன். ஓவரா பேசிக்கிட்டு தெரியுறியாமே. 6 மாசமா? யார் கல்யாணம் ஆகி ஆனா உன்னை லவ் பண்ணிட்டேன். ஏன் லவ் பண்ண? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. முடியும் உன் நேரமும் உன் முகர கட்டையும் ஆனா என்னமோ இருக்கே அவகிட்ட. எஸ். அவன் நாட்டுல ஒவ்வொரு முண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க 2 முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்களே, அது எப்படி பெருசு உங்களால மட்டும் முடியுது? அவன் நாட்டுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்குங்க. என்னதான் வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ வந்தாலும் தயவு செஞ்சு குடிக்கவே குடிக்காதீங்க. என்னை விட்டுட்டு கூப்பிடுங்க, நானும் வரேன், சேர்ந்து குடிக்கலாம். ஏங்க தினமும் இந்த குரங்கு தொல்லை தாங்க முடியலைங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்துக்குதுங்க. இந்த குரங்கு நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது, அதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்களா? அது ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றத மட்டும் செய்யறியா? என்ன ஐடியா சொல்லுங்க. நீ சமைச்ச சோத்துல குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு அந்த குரங்குக்கு எடுத்து வை. அதுக்கப்புறம் ஒரு குரங்கு கூட நம்ம வீட்டை எட்டி பார்க்காது. அங்க என்னாச்சு? கால்ல இருந்து வயிறு வலிக்குதுங்க. வயிறெல்லாம் ஒரு எரிச்சலா இருக்குங்க. வா ஹாஸ்பிடல் போலாம் வா. வேணா இருங்க, அதுவே தன்னால சரியாடு பாத்து. தன்னால சரியாடுமா? நான் போய் மெடிக்கல்ல 2 நாள் மாத்திரை வாங்கிடுவா. ஒரு 5 நிமிஷம் பாப்போம் இருங்க. 5 நிமிஷம் பாக்குமா? யாரு? சித்தப்பா. ஹலோ சொல்லுங்க சித்தப்பா. புதுசா கார் வாங்கிறீங்களா? எவ்வளா? வயிற்றுச்சில இருக்கா சித்தப்பா? ஏய் எதை கொண்டு போய் ஊத்து விடுற? ஏய் லூசு லூசு லூசு. இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏம்ல பேண்ட் பாக்கெட்ல 500 ரூபா வச்சிருந்தேன் பாத்தியா? எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட சொல்லியா வச்சுங்க. சரி பெல்ட்டை உருவோம். ஏங்க கிச்சன்ல அந்த கடுகு டப்பாயில வச்சு நம்ம எடுத்துக்கங்க. பேண்டை துவைக்கிறதுக்கு பெல்ட்டை உருவலான்னு சொன்னேன். மாமா ரொம்ப நாளா என் மண்டைக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன? இந்த பேயெல்லாம் நைட்டு தான் வருமா, பகல்ல வராதா? அது என்னன்னா பகல்ல தான் நீ முடிச்சிட்டு இருக்கிறியே. குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் நைட் டியூட்டி பார்த்தா போதும். கல்யாணம் ஆனதுல இருந்து எங்கேயுமே கூட்டு போனது கிடையாது. எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலை வீட்டு வேலை வீட்டு வேலையை தான் செஞ்சுட்டு சாவறேன். உங்களை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே வீணா போச்சு. நான் மட்டும் என்ன உன்னை கல்யாணம் பண்ணி சீக்கிரமா ஆயிட்டேன். அம்மா இப்பவும் சொல்லற நான் உனக்கு குடுக்கறேன். குடுக்கறேன்னா யாரு எப்ப குடுக்கறது? ஆத்தா இன்னைக்கு நான் குடுத்துட்டேன், நாளைக்கு உனக்கு குடுப்பா, நீ வாங்கிட்டு போ பாலகா. ஏங்க இங்க பாருங்களேன், ஆண்களை விட பெண்கள் தான் அதிக நாட்கள் உயிர் வாழ்றாங்களாங்க. எப்படிங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் பொண்டாட்டி கிடையாது. நீங்க அந்த புஷ்பா புருஷன் தானே? புருஷன். காதல்ன்றது சுருக்கமா சொன்னா சாணியை மிதிக்கிற மாதிரி. சரி, தேவைன்னா கழுவிக்கலாம். கல்யாணம்ன்றது ஆணியை மிதிக்கிற மாதிரி. அவ்வளவுதான், செப்டிக் ஆயிடும். நல்லா ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? ஏங்க உடம்பு குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வச்சிருத்துன்னு, அப்பதான் உடம்பு குறையும். என்ன அந்த தவுள்காரர் ரொம்ப துள்றா? அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுல் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்ன. ஏய் பாப்பா, நைட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 10:30 மணிக்கு மேல தோசை சுட்டு இருந்த. ஆமா, ஒரே ஒரு தோசைக்கு மாவு இருந்துச்சு, அதான் ஊத்துனேன். நெய்யெல்லாம் ஊத்தி சாப்பிட்டு இருப்பியாட்டு? அதெல்லாம் எதுவும் ஊத்துல, கொண்டு போய் குப்பையில போட்டேன். குப்பையில போட்டியா? ஏன்? ஆமா, மாவா கொண்டு போய் ஊத்துனேன், எல்லாம் ஒழுகுமல்ல, அதான் தோசையை சுட்டு கொண்டு போய் போட்டேன். இது